ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜர்னி வித் கௌரி யூடியூப் சேனல். நான் கௌரி. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா, நாங்கள் வந்து மதுரையில் இருக்க வாடிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்க ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். யாருன்னா அம்மா, நான், சக்தி போகிறோம். அப்புறம் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போகிறாங்க. நம்ம போய் அவங்களுக்கு அங்கே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம போகிறோம். இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியாம சர்ச் இருக்கு. பக்கத்துல ஒரு கல்யாணம் நடக்கிறதுனால நமக்கு சவுண்டு ரொம்ப கேட்க மாட்டேங்குது. நம்ம உள்ள போகலாம். நம்ம சர்ச்சுக்குள்ள போகலாம். உள்ள வந்தோடனே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று அங்கனக்குள்ள இருக்கு. அங்கே மாத்தா இருக்கிற மாதிரி இருக்கு. அழகா இருக்குல்ல. சரி, நம்ம புள்ள வேற என்னெல்லாம் இருக்கு. அங்கே யாரோ வேண்டிட்டு பூட்டெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. சிவா சிவா வீடியோல போட சாய் காட்டுறா. சரி, பாய் சொல்லு. வா, அங்க போயிட்டாங்க. ஹலோ, ஹாய் சொல்லுங்க. என்ட்ரன்ஸ்லயே மாதா வந்து இயேசுவை கையில வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இங்க ஏதோ ஃபங்க்ஷன் போல. யாரோ வந்திருக்காங்க. அவங்களுக்காண்டி சர்ச்சு பாட்டி வந்திருக்காங்க. இது வந்து பிரேமாண்டி. ஹாய். அது வந்து புஷ்பா. நல்லாயின் இயேசுவின் அடிச்சுவடியில் தொடர்ந்து பயணிப்பது மிகவும் போற்றுதற்குரியதாகும். ஃபங்க்ஷன் நடக்குது. மதுரை உயர்மறை மாவட்ட துணை ஆயராக மேலாயராக நம்ம உள்ள வந்துட்டு இப்ப சாப்பிடலாம் போறோம். நம்ம சாப்பிட்டுட்டு உள்ள சர்ச்சுக்குள்ள போய் சாமி கும்பிடலாம். என்ன சாப்பாடு? லெமன் சோறு தான் கொண்டு வந்திருக்காங்க. மத்தியான ஹோட்டல்ல சாப்பிட்டு வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. லெமன் சோறு போட்டு வந்து சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்கவா கேட்க. சாப்பாடு எப்படி இருக்கு? மா லெமன் சோறு எப்படி இருக்கு? சாப்பாடு செஞ்சவங்க கூட கேட்க கூடாது. சாப்பாடு எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு எப்படி இருக்கு? லெமன் சோறு மாதிரி சாப்பாடு. எல்லாரும் பரவாயில்ல, கமெண்ட்ஸ் ரொம்ப பேடா இருக்கு. அடுத்த நல்லா சொல்லிடுவாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வா, கோயில் சுற்றி பார்க்கலாம். சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு சர்ச்சுக்குள்ளே வீடு எடுக்கக்கூடாது. நம்ம போய் எடுக்க முடியல. நம்ம சர்ச்சுக்கு வெளியே இங்கே ஒரு நம்ம வெளியே என்ட்ரன்ஸில் பார்த்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இங்கே ஒன்று அதை எடுக்கலாம். சிவா இப்போ சர்ச்சில் இருந்து கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போட மாட்டோம். திருமலை நாயக்கர் அரண்மனைக்கு தான் போயிருக்கோம். மதுரைக்கு வந்துட்டு அங்கே போக முடியாதுல்ல. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தா மாதாங்கோவிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடையில் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வாங்கியாச்சு. இந்த ஐஸ்கிரீம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. ஓகே, நானும் வெண்ணிலா எடுத்துக்கோங்க. எப்படிங்க? நான் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஒரு ஐஸ்கிரீம் மிச்சம் இருக்கியா? ஓகே, எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். எல்லாம் ஐஸ்கிரீம் ஒரு போஸ்ட் கொடுங்க. எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட். ஹாய், நான் சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வாங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்ம திருமலை நாயக்கர் மண்டபத்துக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தா மதுரை ரயில்வே ஸ்டேஷன் கிட்டக்கா இருக்கும். ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு நல்லா நான்வெஜ் ஹோட்டலாக தெரியுது இருக்கும். ஆனால் ஃபுல்லாக வெஜ்ஜாக தான் இருக்குது. எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஹோட்டல் வந்து நமக்கு கிடைக்கல. திருமலை நாயக்கர் மண்டபத்துக்கு போவான்னு தான் பார்த்தோம். பட் போக முடியல. டயம் இல்லையா, ட்ரெயின் டைம் வந்துருச்சு. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை மதுரை லீவா. மதுரையில் எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். இங்கே மதுரையில் ஃபுல்லாக வெஜ் ஹோட்டலில் நான்வெஜ்ஜே இல்லை இன்னைக்கு. எனக்கு நான்வெஜ் வேணுமா வெஜ் வேணுமா? வெஜ் தான் வேணும். வெஜ்ஜு உங்களுக்கு ரெண்டு எதுனாலும் எங்கள் அம்மா கேட்கலாம் வச்சுக்கலாம். நான்வெஜ் வேணுமா வெஜ் வேணுமா? மனுஷன் சாப்பிட்ற மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல. மனுஷ கறி வேணுமா?
ஓகே வேஸ்ட்டு. உனக்கு நான்வெஜ் வேணுமா வெஜ் வேணுமா? நான்வெஜ். புஸ்ஸு நான்வெஜ் வேணுமா வெஜ் வேணுமா? வெஜ். பெரிய தாய் நான்வெஜ் வேணுமா வெஜ் வேணுமா? சாம்பார் வேணுமா? சாம்பார். இங்கிட்டு ஹோட்டலே இல்லையா? ஹோட்டல் அதை போய் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹோட்டல் தேடி போனோம் கிடைக்கல. அதில் உன்னோட ரிவ்யூ என்னது? நீ ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன். நம்ம வெஜ் ஹோட்டல்லே சாப்பிட்டுருக்கலாம். இவ்வளோ தூரம் நடந்து இது வந்து வெஜ் பைத்தியம், நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அது இன்னும் நல்லது. குட் கமெண்ட். இதை நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன். நான் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தான எனக்கு வந்து சாப்பாடு இப்படினாலே வர ஸ்ட்ரென்த்தான கேர்ள் சொல்கிறாங்க. சரி வெஜ் நான்வெஜ் கிடைக்கல, வெஜ்ஜுக்கு தான் போவாங்க. ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஹோட்டல் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு நான்வெஜ் படத்துல உட்காந்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து போட்டா மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ண சாப்பாடுலாம் வந்துருச்சு. எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க. மேம் அவங்க 3 பேரும் அங்கே பின்னாடி உட்காந்துருக்காங்க. அங்கே உட்காந்து அவங்க முன்னாடி சாப்பிட்டுருக்காங்க. நாங்கள் அரவிந்த் காய்ச்சி. இப்போ நம்ம திருமலை நாயக்கர் அரண்மனைக்குள்ளே வந்துட்டோம். ட்ரெயின் பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தா ட்ரெயின் வராது எனக்கு. ஸோ பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு போகலாம் அப்படி சொல்லி வந்துட்டோம். இப்போ நம்ம அரண்மனைக்குள்ளே தான் இருக்கோம். டோக்கன் எடுக்கிற இடத்துல இருக்கோம். இப்போ வாங்க நம்ம உங்களுக்கு அரண்மனை சுற்றி காட்டுறேன். இப்போ எல்லாம் டோக்கன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அரண்மனைக்குள்ளே வந்துட்டோம். உள்ளேயே தூணே செம்ம பெருசாக இருக்குது. நான் இங்கே என்னை வந்து 7 வருஷமாக கூப்பிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுவும் டவுட்லேயே இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. 2 வயசாக இருக்கப்போ வந்தோம்மா. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கும் சொல்லுங்கள்? அது கூட என் தங்கச்சி வந்ததில்லை. அவள் அதுதான் சொல்ல வரா. இந்த தூணை 10 பேர் பிடிச்சாலும் பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் அவ்வளோ பெருசாக தெரியல. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே டிசைன்லாம் நல்லா இருக்கு. ஆனால் பாதி அங்கே இது பாதி போயிடுச்சு பெயிண்ட்டு. இங்கே ஃபுல்லாக தூணாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஆள் இப்போ மத்தியான நேரங்களால எல்லோரும் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. நம்ம 4 மணி 5 மணிக்கு வந்தால் எல்லாம் நிறையா இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அரசர் உட்காந்து ஆட்சி பண்ணுவாங்கல்ல ஒரு இது மீன் என்னது சிம்மாசனம். அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். வரமாட்டிக்கு. இது ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குது. ஐயோ ஸ்கூல் படிக்கிறப்ப நான் போகல. என்னை ஸ்கூல் படிக்கிறப்ப பத்மநாபபுரம் அரண்மனை கூப்பிட்டு போனாங்க. அப்போயே எனக்கு போகல. கேர்ள்ஸ் அங்கே நான் சொன்னதை வந்து அங்கே எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரசர் அரண்மனைக்கு போகலாம். அது அரண்மனை தான் இருக்குது. சிம்மாசனத்துக்கிட்ட போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே 2 குதிரை இருக்குது. இந்த குதிரை நல்லா இருக்குல்ல? வாங்க. அங்கே ஆளுங்களா இருக்காங்க. இவங்க இங்கே பண்ணுற காமெடியை போய் நம்ம வீடியோ எடுக்கலாம். ஓகே இப்போ நம்ம அந்த சிம்மாசனத்துக்கிட்டக்க போகலாம். அங்கே ஆல்ரெடி ஃபோட்டோ ஷூட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம போய் அடுத்து எடுக்கலாம். இங்கே எங்கிட்ட பார்த்தாலும் தூணாக இருக்காது. இந்த மண்டபத்தோட ஸ்பெஷல் போல் மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணி இருக்கு. எல்லாருமே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த பக்கம் ஒரு டிசைன் இருக்கு. இப்போ அடுத்து நம்ம ஜன்னல் பக்கத்தில் போகலாம். இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கு. அதாவது ஜன்னல் வழியாக யாரும் வரக்கூடாதுன்னு இந்த கல் பதிச்சு வச்சுருக்காங்க. இது மாதிரி இந்த நெட்டு ஃபுல்லாக ஜன்னல் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு திருப்பி அவங்க வந்து திருப்பி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா என்னம்மா ஆடுறாங்க.
ஓகே வந்து ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கோம். அங்கேயே ஜன்னல் இருக்குது. இவங்க தூண்லலாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? அவங்க பேரை பொதிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இங்கே தெரியுதா என்ன வச்சுருக்காங்க தெரியுமா? மதினி ருத்ரமத் என் முத்து மணி ருத்ரமீரா அப்படி சொல்லிட்டு பேர் பதிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே அவங்க ஃபேமிலி நேமு பார்த்தீங்களா? ஃபுல்லாக நம்ம தூணை பாலாக்கி வச்சுருக்காங்க. இவங்கள வந்து பார்க்க விட சொன்னால் நல்ல பிள்ளைங்களாம் வந்துட்டு போக மாட்டேங்காங்கப்பா. இங்கே வேறு எதுவும் பிளேஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்போமா? இங்கே வந்து நைட் ஷோ செம்மையாக இருக்கும். ஒரு நாள் நம்ம நைட் ஷோ வந்து வீடியோ எடுப்போம். இதுலலாம் உட்காரக்கூடாது போல, நான் உட்காந்து பார்ப்போன்னு பார்த்தேன். வாங்கப்பா நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாம். இப்போ வந்து நம்ம அங்கிட்டு இருந்து இங்கே இடத்துல வந்துருக்கோம். இது என்ன இடம்னு தெரியல யாருக்காவது. இது என்ன இடம்னு யாருக்காவது தெரியுமா? இங்கே என்னமோ இருக்குது. கதவை போட்டு மூடிலாம் வச்சுருக்காங்க. ராஜாவோட ரூமாக இருக்குமோ? சிச்சி இவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் செஞ்சுருக்க மாட்டாங்க. என்ன ரூமை தெரில. இங்கே கதவு இருக்குது, பட் போகலாமான்னு தெரில. அங்கே மேலே டிசைன்ஸ் நல்லா இருக்குது. அரண்மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா புறா நிறையா இருக்குது. இப்போ நம்ம அங்கேருந்து அது கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். இங்கே வந்து மண்பாண்டம் அந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது என்ன பேர் எழுதியிருக்குன்னா இது மண்பாண்டம் இல்லை, முதுமக்கள் தாளின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இங்கே இருக்குது. டெக்கரேஷன்ஸோட கொஞ்சம் அதாவது நம்ம எல்லா பக்கம் இருக்க மாதிரி தான் இங்கேயும் டெக்கரேஷன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஜன்னல் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம திருமலை நாயக்கர் அரண்மனையிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு பஸ் ஏறி ஒரு 7 மணி போல் வீட்டுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். இப்போ நம்ம மதுரையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போல்லாம் தூங்க தான் போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜர்னி வித் கௌரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி vlog போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.